கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த தாக்குதல் சம்பவம் எப்ப நடந்துச்சு? எத்தனை மீனவர்கள் தாக்குதலுக்கு இருக்காங்க? அதாவது தம்பி தமிழரசன், நேற்று காலையில ராமேஸ்வரத்திலிருந்து 550க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. இவங்க இரவு கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடிச்சிட்டு அதிகாலையில ஒரு 4 மணி அளவில் ராமேஸ்வரம் நோக்கி கரை திரும்பும் போது அங்க ஒரு 4 நாளுக்கு மேற்பட்ட ரோந்து படகுல இருந்த இலங்கை கடற்படை 2 படகுல இருந்த மீனவர்களை தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாவது சகாயம் என்பவருடைய படகையும் இருதய என்பவருடைய படகில் உள்ள ஒரு 8 மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா அந்த தாக்குதல் சம்பவத்தினால மீனவருக்கு எந்த காயமும் இல்ல, உள்காயம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில ஒரு 50க்கும் மேற்பட்ட படகுல இருந்த மீன்பிடி சாதனங்கள், அதாவது பல லட்சம் மதிப்புள்ளான மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க தம்பி தமிழரசன். ஆனந்தன், இதனால எவ்வளவு இழப்பு ஏற்பட்டதா மீனவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது? தொடரும் இது போன்ற சம்பவங்களுக்கு மீனவர்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை விடுக்கிறார்கள்? காயத்ரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 20 நாட்களாக இந்த ரூபாய் நோட்டு தட்டுப்பாடெல்லாம் நாங்க மீன்பிடிக்க போகாம இருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த புயல்னாலையும் ஒரு நாள் வேலை நிறுத்தத்துல இருந்தோம். இந்நிலையில தான் நாங்க வட்டி காசிக்கு வாங்கிட்டு தான் நாங்க கடலுக்கு போனோம். அதாவது ஒவ்வொரு படகுக்கும் சராசரி 40,000 முதல் 70,000 வரைக்கும் செலவழிச்சு தான் மீன்பிடிக்க போனோம். ஆனா இந்நிலையில இன்னைக்கு ஒரு படகுக்கும் 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இழப்பீடையோட தான் கரை திரும்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 34 வருடமாக இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் ஏற்படாத நிலையில இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆகவே மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பாரம்பரியமான கடல் பகுதியில மீன்பிடி உரிமையை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்காங்க காயத்ரி.